ரேம்ப் ஏறி முடிச்சோடனே ஃப்ரண்ட் வீல் அசம்பிள் பண்ணுவோன்னா அந்த ரேம்ப்ல ஏறணும்னா ரியர் வீல் அசம்பிள் பண்ணுவாங்க. கேனிஸ்டர் கூட அதில் இருக்குது பார்த்தீங்களா, சரி பிளாக் கலரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ரீன் கலர் ஒரு ஸ்டிக்கர் தெரியுமா, அதான் கேனிஸ்டர் வந்து அதோட யூசேஜ் வந்து நீங்கள் எனக்கு சொல்லிட்டானுங்க. அப்புறம் சொரிநாட் கையில், அதுக்கப்புறம் ஒரு கீழே ரெட், அப்புறம் ஸ்விட்சஸ், BS6 வண்டின்றால சும்மா அப்டேட் அழகாக வந்துட்டே இருக்குது. ஏபிஎஸ்லாம் சூப்பராக சொல்லி முடிச்ச உடனே ஒயரிங் ஹார்னஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒயரிங் ஹார்னஸ் வந்து சும்மாலாம் கனெக்ட் பண்ண முடியாது. எந்தெந்த கனெக்டில் எந்தெந்த கப்ஸ் கொடுக்கணும் கரெக்டாக அவங்களால மட்டும்தான் தெரியும். ஏஇஸ் அசோசியேஷன் இன்ஜினியர்ஸ் அவங்களால மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நானும் அங்கே இருக்க ட்ரைனிங் பசங்க சூப்பராக கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமாக வேலை செய்கிறாங்கன்னா உண்மையிலேயே அது வேற லெவலில் தான் இருக்கும். சரி ஓகே, அதை தாண்டி கொஞ்சம் நேரத்தில் அந்த என்ன கனெக்ட் ஆகும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் வீல் கனெக்ட் ஆகி முடித்த உடனே அதுலேருந்து ஏபிஎஸ்லாம் கனெக்ட் ஆகி முடித்த உடனே கிளச்சு இன்ஜினோட பார்ட்ஸ் வந்துடுவாங்க. இன்ஜினில் என்னென்னா நியூட்ரல் சுவிட்சு அது இதுன்னு ஒட்டு லுஸ்க்குன்னு மொத்தமாக போட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு மெக்கானிக் பார்த்தீங்கன்னா தம்பி எனக்கு தெரியண்டா தம்பி அப்படின்னு உனக்கு என்னடா தெரிய போகுது அப்படின்னு கேட்பீங்க. பட் ஆனால் எனக்கே கொஞ்சமாக தான் தெரியும் மெக்கானிக்கை விட. நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏவிஎஸ்ல வந்து அதுக்கு அடுத்த ஒரு